அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்களின் அன்பு தோழன் ஆர்.ஜே.குமார். மீண்டும் உங்கள் அனைவரையும் ரேடியோ பெட்டிகான் மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள். அது என்ன தீபாவளி திருநாள் மற்றும் விடுமுறை தினம். நாத்திகர்களுக்கு இது விடுமுறை தின நல்வாழ்த்துக்கள். ஆத்திகர்களுக்கு இது தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு 2 வகையா பிரிச்சு சொல்லிக்கலாம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம், எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் பசுமை பட்டாசு. இது என்னங்க பசுமை பட்டாசு? முதலாக எங்களுடைய நிறுவனத்தில் தான் பசுமை பட்டாசு அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பசுமை பட்டாசுன்றத முன்னிறுத்தி இந்த முறை தீபாவளி திருநாள் கொண்டு வரப்படுகிறது. இந்த தீபாவளி திருநாள்ல பசுமை பட்டாசு அப்படின்னா என்ன? பசுமை பட்டாசு எப்படி செய்யறாங்க? பசுமை பட்டாசு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது. முதல் முறையாக நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க போயிட்டு பட்டாசு கடையில, அந்த வெடிப்பொருட்கள் கடையில நீங்க போயிட்டு அந்த லிஸ்ட் வாங்குறப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாடல், அதாவது ஏதாவது ஒரு இப்ப ஒரு கம்பி மத்தாப்பு வாங்குறீங்க, இல்ல இப்ப ஒரு பூத்துவானம் வாங்குறீங்க அப்படின்னா அதை எடுத்து கையில வாங்கி நீங்க பாத்தீங்கன்னா அது கிரீன் கலர், பச்சை கலர்ல ஒரு சின்னதான ஒரு ஒரு படம் போட்டு, வெடிப்பொருளுடைய படம் போட்டு அதுல பசுமை பட்டாசு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கும். அந்த பட்டாசுகள் மட்டும்தான் பசுமை பட்டாசுகள். நிறைய சீன பட்டாசுகள் வந்திருக்கிறதா சொல்றாங்க, அது உண்மையான்னு தெரியல. மற்றும் நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய சிவகாசி ஊழியர்கள், சிவகாசியில் இருக்கக்கூடிய இந்த தொழில் நம்பி இருக்கக்கூடிய நிறைய பேர் செய்திருக்கக்கூடிய இந்த பசுமை பட்டாசுகள்ல அந்த முத்திரை இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதனால இந்த பசுமை பட்டாசு நீங்க பார்த்து வாங்கலாம். இந்த பசுமை பட்டாசுல என்னென்ன சிறப்பம்சங்கள், அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மொத்தம் 4 வகைகள்ல இருக்கு. முதல் ரகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பட்டாசு வெடித்த உடனேயே நீர்த்துளிகள், அதாவது என்னன்னா வெடித்த உடனே அதுல சின்னதா ஒரு துளி அளவுக்கு நீர்த்துளிகள் இருக்கும். அதுவே என்ன ஆகும்னா, அதுல இருந்து வெளிவரக்கூடிய அந்த கந்தகத்தன்மை, புகைத்தன்மை இருக்கு இல்லையா, அந்த கந்தகத்தை, அதாவது அந்த கந்தகம் தான் மூச்சு திணறல் ஏற்படுத்துவதாகவும் காற்று மாசுபாடு செய்வதாகவும் சொல்லப்படுகிறது. அதை உடனடியாக அழிக்கக்கூடியது அந்த நீர்த்துளி மூலமாக அழிப்பது ஒரு ரகம். அடுத்து இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஜன் வெளியில வருமா. அதாவது அந்த வெடிபொருளால் வெடிக்கும் பொழுதே உள்ள அந்த ஆக்சிஜன் ஒரு துளி அளவிற்கு, அதாவது துளின்னு சொல்ல மைக்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த துளி அளவிற்கு அதுல வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஆக்சிஜன் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கந்தகத்தோடு சேர்ந்து அந்த கந்தகத்தை காற்றோடு காற்றாக ஆவியடை செய்துவிடும். இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த கந்தகத்தினுடைய தன்மையே மிகவும் சுலபமாக குறைத்து காற்றில் எளிதாக கரையக்கூடிய வகையில் இன்னொன்று தயாரிச்சுக்கிறாங்க. இன்னொரு பட்டாசு வகை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது வெடிக்கும் பொழுதே அந்த வெடிப்பொருளில் கந்தகத்தன்மையை எளிதில், அதாவது பாதிக்கக்கூடிய அளவிற்கு இருந்து சற்று குறைவாக கண்டுபிடித்திருக்கிறாங்க. இதுதான் இந்த பசுமை பட்டாசு. 4 ரகங்கள் இருக்கு. அதனால இந்த பசுமை பட்டாசை பார்த்து இந்த பசுமை பட்டாசை பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது எல்லாரும் பசுமை பட்டாசு விடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பட்டாசுல நம்ம காசு செலவு பண்றதை விட இனிப்புகள்லையும் ஒரு உடை வாங்குறதுலையும், சில பேர் சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு 10-15 ட்ரெஸ் வாங்கியிருக்கேன். ஏழை குழந்தைகள் அனாதை இல்லங்கள்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ் 2 ட்ரெஸ் கூட இல்லாம இருப்பாங்க. அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய பழைய ஆடைகளை புது ஆடைகள் அணிந்து கொள்ளக்கூடிய வகையில இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3-4 ட்ரெஸ் எடுக்காம அழகா ஒரு ட்ரெஸ் எடுத்து உங்க பிள்ளைங்களுக்கு சிக்கனத்தையும் எளிமையையும் ஆடம்பரத்தையும் இல்லாத ஒரு தீபாவளியை கத்துக் கொடுங்க. சிக்கனமும் எளிமையும் வேண்டும், ஆடம்பரம் இல்லாத ஒரு தீபாவளி திருநாளை கொண்டாடுங்க. பிள்ளைங்களை ரொம்ப பத்திரமா பாத்துக்கங்க. இந்த ஒரு தீபாவளி திருநாள்ல கொரோனா வந்துகிட்டு இருக்கு, அடுத்த ஒரு புதுசா ஒரு கொரோனா வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பாதுகாப்பாகவும் மிகவும் பயணத்திலும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். ரொம்ப வேகமாவோ, எனக்கு லீவு கொடுக்கல, எனக்கு முதல் நாள் இரவு பணி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வேலைகள் இருக்கு. ஒரே ஒரு முறை லீவு கொடுக்கல, லீவு வாங்காதவங்க, விடுமுறை கிடைக்காதவங்க, அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நம்ம உறவினர்கள்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவங்கெல்லாம் கிட்டத்தட்ட 1 வருடம் 2 வருடம், என்னுடைய நண்பருடைய அப்பால 7 வருஷம் கழித்து இதுதான் முதல் தீபாவளி வராராம் அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும். அதனால பெரு நிறுவனங்களையும் குறு நிறுவனங்களிலும் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய ஊழியர்களை சிந்திச்சு, பொங்கலுக்கு விடுமுறை எடுத்தவர்களுக்கு தீபாவளிக்கும், தீபாவளிக்கு விடுமுறை எடுத்தவர்கள் பொங்கலுக்கும் மாற்றி மாற்றி விடுமுறை கொடுக்கக்கூடிய முறை இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அரசு ஊழியர்கள், காவல்துறை ஊழியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், மின்சார ஊழியர்கள், இது மாதிரி நிறைய அரசு ஊழியர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் சந்திச்சிங்கன்னா தீபாவளி திருநாள் வாழ்த்து சொல்லி, நம்ம வீட்டில் சொல்ற ஏதாவது ஒரு இனிப்பு வகைகளை கொடுத்து அவங்களுக்கும் வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி, மிகவும் பாதுகாப்பான தீபாவளியை பசுமை பட்டாசுடன் பசுமை பட்டாசுகளை வாங்கி மிகவும் பாதுகாப்பாக அந்த பசுமை பட்டாசினுடைய அளவையும் குறைத்து தீபாவளி திருநாளை மிகவும் சிறப்பாக கொண்டாட அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தீபாவளி திருநாள் வாழ்த்துக்கள் மற்றும் விடுமுறை தின வாழ்த்துக்களை கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறும் நான் உங்களின் நண்பர் தோழன் ஆர்.ஜே.குமார். நன்றி, வணக்கம்.